அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். மக்களே, என்னைக்காவது நம்ம வந்து அ எந்த ஒரு தேடலும் இல்லாம, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, ரேண்டமா ஒரு படத்த நம்ம வந்து பார்க்கும்போது, அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா, அந்த தருணம் நல்லாயிருக்கும். அந்த அந்த மாரி என்னைக்காவது ஒரு நாள் தான் அமையும். அப்படியான ஒரு தருணம் தான் இன்னைக்கு நடந்தது. ஆக்சுவலா என்னன்னா, அம் ஒரு Netflixல ஒரு என்ன படம் பார்க்கலான்னு தேடிட்டு இருக்கும் பொழுது, ஒரு இமேஜ் வருது. அதில வந்து ஒரு ஒரு வழிப்பாதையில ஆ ஒரு வழிப்போக்கன் மாரி ஒரு தாடி கீடி வச்சு ஒரு ஆள் நிக்கிறாரு. ஸோ இது ஏதோ பயணம் சார்ந்த புத்தகம் படமா இருக்கும்ன்ட்டு பார்க்கலான்னு போனேன். ஜஸ்ட் அது டைரக்டர் யாரு அப்படின்னு கூகுள் பண்ணும்போது, இது வந்து இதுவும் நாவல் பேஸ்டு மூவியா தான் இருந்துச்சு. சரி, சமீப காலமா நம்ம வந்து ஒரு 4, 5 எபிசோடு வந்து 4 எபிசோடு வந்து இந்த நாவல் பேஸ்டு மூவிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதையும் பார்ப்போம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு நல்ல ஒரு கதையம்சம் உள்ள படம். இப்பலாம் வந்து நெறையா இது வந்து ஒரு ஒரு பிளாட் இருக்கும். அந்த ஒரு இத வச்சு பேஸ் பண்ணி கதைகள அழகா கொண்டு போறாங்க. ஆனா இந்த மாரி கதை அம்சம் உள்ள படங்கள்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாரியான படத்த இன்னைக்கு பார்க்குறேன். ஒரு ஃபீல் குட் மூவின்னு தான் சொல்லுவேன் அத. இந்த படத்தோட பேர் வந்து ஃபர்காட்டன் லவ். இத டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் வந்து மைக்கேல் கசாடா. அவர் வந்து ஒரு போலிஷ் டைரக்டர். அந்த இது வந்து ஒரு நாவலா வெளிவந்திருக்கு. ஜான்கார்ங்கிற ஒரு போலிஷ் லாங்குவேஜ்ல எழுதப்பட்ட ஒரு நாவல். இது 1937ல எழுதப்பட்ட நாவல். ஆ ஆனா இந்த கதையின் தருணம் வந்து ஆ எனக்கு தெரிஞ்சு ஒரு 150, 160 வருடங்களுக்கு முன்னால் அந்த மாரி நடக்கப்பட்ட கதை மாரி தான் இருக்கு. ஏன்னா, அது வந்து அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கார் அதெல்லாம் இல்லாத தருணங்கள் அந்த மாரின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த யூரோப்பியன் கண்ட்ரில ஒரு சிட்டி மாரி காமிக்கிறாங்க. அப்ப அந்த காலத்து சிட்டி. அங்க வந்து ஒரு ஃபேமஸான ஆம் ஒரு நியூரோ சர்ஜன் ஒருத்தர் இருக்கார். டாக்டர் இருக்கிறாரு. அ அவர் தான் வந்து இந்த படத்தின் கதாநாயகன்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து கதாநாயகன், கதாநாயகின்னு இப்படி பிரிக்கவே முடியாது. இது ஒரு கதை. கதையில எல்லாருமே அவங்கவங்க முக்கியமான கேரக்டரா தான் இருப்பாங்க. ஸோ அந்த சர்ஜன் வந்து அ அவர் பொண்ணு கூட ரொம்ப பாசமா இருக்கிறாரு. சின்ன குழந்த. ஆ ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க இவர் கூட இருக்க விருப்பப்படல. இன்னொருத்தர லவ் பண்ணி, அந்த குழந்தையும் கூப்ட்டுட்டு இன்னொருத்தர் லவ் பண்ணவர்கிட்டயே போயிர்றாங்க. ஸோ இதனால இவர் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு ஒரு நாளு வந்து அவர் தேடிட்டு வந்துட்டுருக்கும் பொழுது, யாரோ ஒரு திருடர்கள் மாரி ஆட்கள்னால தலையில அடிபட்டு, அவருக்கு வந்து ஒரு மறதி ஆயிடுது. அவர் நினைவே குலைஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் கழிச்சு இந்த படத்த காமிக்கிறாங்க. அதில வந்து ஒரு பெண் வந்து அவரோட நண்பரோட ஒரு கிராமத்த நோக்கி வராங்க. ஒரு பெரிய பியானோ எடுத்துட்டு. அங்க இருக்கிற அந்த ஆ பப்பு மாரி அங்க இப்ப இருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு, ஹோட்டல் மாரி இடம். அங்க வந்து அந்த பியானோவ வந்து சேல் பண்ண ட்ரை பண்றாங்க. நல்லா பியானோ வாசிச்சு காமிக்கிறாங்க. பட் இது உங்களுக்கு இத யூஸ் பண்ணவே தெரியாது. அதனால என்னையவே வேலைக்கு எடுத்துக்கங்கன்னு சொல்லி ட்ரிக்கா பேசி, அங்கேயே வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. அந்த ஊர்லயே தங்கிர்றாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஹோட்டலுக்கு ஒரு பணக்கார பையன் அ ஒரு பையன் வந்து குடிக்கிறதுக்கு வரான். வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண பார்க்குறான். அவனுக்கு வந்து பிடிச்சிருது. உண்மையாவே அவனுக்கு வந்து ஒரு லவ் பண்றான். இத வந்து எக்ஸ்போஸ் பண்றான். ஆனா அவனுக்கு அவ வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. "நீ வந்து பணக்கார வீட்டு பையன். செட் ஆகாது." அப்படிங்கிறத டைரக்ட்டா சொல்லிடுறான். ஸோ அவளுக்காண்டி அவன் வந்து அவங்க வீட்டவே விட்டுட்டு இவ கூட வரான். இது ஒரு டைரக்ஷன்ல போகுது கத. இதே மாரி பேரலலா ஆ அந்த சர்ஜன் இருக்கிறார்ல, பல வருடங்கள் கழிச்சு ஒரு பைத்தியக்காரன் மாரி சுத்திட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெளிவா இருக்கிறாரு. ஆ ஆனா வந்து அவருக்கு தான் யாருங்கிறதே மறந்து போய் சுத்திட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர வந்து காப்பாத்துவாரு. அவரோட பொண்ணு வந்து, "நீங்க எங்க கூடயே இருங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் எங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்து ஆள் மாரி வச்சுப்பாங்க. அந்த அதே கிராமத்திலயும் இவரும் இருப்பாரு. இப்படி இருக்கும்போது
ஆ இவருக்கு வந்து சர்ஜனா இருக்கிறனால, இவரு டாக்டர்ங்கிறது இவருக்கே தெரியாது. ஆனா, இவருக்கு வந்து நோயாளிகள வந்து குணப்படுத்துற அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. அவருக்கே உணர்றாரு. இது என்னால குணப்படுத்த முடியுங்கிறத உணர்றாரு. ஆனா, அவர் வந்து தான் யாருன்னு தெரியல. யாராவது வந்து டாக்டரே வந்து, "நீ என்ன டாக்டரான்னு?" கேட்டா, "எனக்கே தெரியல" அப்படின்னுவான். இப்படி இருக்கும். ஆ இந்த தருணத்தில என்ன நடக்குது அதுக்கப்புறம்? ஸோ இந்த படத்தில இந்த கதை வந்து அவ்வளோ அழகா எழுதப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஒரு ஒரு அப்பாவுக்கும், ஒரு சின்ன குழந்தைக்கும் உள்ள ஒரு பாசம். அதுக்கப்புறம் காலங்கள் கடந்து போனதுக்கப்புறம், அவங்க நினைவு இல்லாம போறப்ப அவங்க அப்பாக்கு, திரும்ப அவங்க எப்படி ஒண்ணு சேர்றாங்க? எந்த மாரி தருணத்தில ஒண்ணு சேர்றாங்கங்கிற அந்த பிளாட் வந்து சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தில அதுவும் இல்லாம ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மியூசிக். அதாவது இது வந்து ஒரு ஆ இந்த சிம்போனி மாரியான இசை, வெஸ்டர்ன் கிளாசிக் இசைய வந்து இதில அழகா கொண்டு சேர்ந்திருக்காங்க. அதேமாரி ஆ இது எதுவுமே ரொம்ப புகுத்தப்படல. அப்படியே அந்த மியூசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தனியா கேட்காது. அப்படியே அந்த கதையோட, அந்த படத்தோட பிளெண்ட் ஆயி நமக்கு தெரியும், புரியும். அத கேட்கும்போதே நமக்கு வந்து ஃபீல் ஆகும். அ அதேமாரி இதில வந்து ஒரு மாரியான அந்த போலிஷ் லாங்குவேஜ்ல வர சில பாட்டு மாரி ஒரு சில இடத்துல வரும். பாட்டுனா சும்மா ஒரு 20 செகண்ட், 10 செகண்ட் அந்த மாரி. அந்த லேண்ட்ஸ்கேப்போட ஒரு நாட்டுப்புற பாட்டு மாரி இருந்துச்சு. அது வந்து அத கேட்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ மியூசிக் வந்து இந்த படத்தில சூப்பர்ன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் புரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த அம் அந்த காலத்து குதிரை வண்டிகள், அ அந்த காலத்து சிட்டிக்கும், அ அப்ப இருந்த சிட்டிக்கும், ஒரு யூரோப்பியன்ல இருந்த சிட்டிக்கும், அதே டைம்ல கிராமத்துலயும் எப்படி இருந்தாங்க? அங்க இருக்கிற மேல்தட்டு, கீழ்த்தட்டு மக்களின் அந்த வாழ்க்கை சூழ்நிலை, அ அவங்களோட வாழ்வியல் எப்படி இருந்தது? அங்க அவங்க வீடெல்லாம் எப்படி இருக்கும்? பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இங்க சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்ல வந்து நம்ம இப்ப வர ஃப்ளாஷ் அங்க வந்து ஒரு வெல்டிங் வச்சு அப்படி அடிக்கும். ஸ்பார்க் வரும்ல, அது மாரி வரும். அந்த இது, அதுக்கப்புறம் நெறைய அந்த அப்ப இருந்த ஹாஸ்பிட்டல் எப்படி ஆப்ரேஷன் ரூம் எப்படி இருக்கும்? ஆ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அந்த இதெல்லாம் சிட்டி சைடு நல்லா காமிச்சிருந்தாங்க. அதே கிராமத்துப்புற சைடு பார்த்தீங்கன்னா, அந்த மாரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கு ஒருடையா போய் வாழணும் போல இருக்கும். அவ்வளோ அழகா இருந்தது அந்த கிராமங்கள். அப்படியே நீரோடைகளும், ஆ புல்வெளிகளும், ஆ அங்க இருக்கிற அது வந்து சொர்க்கம் மாரி இருந்தது அந்த கிராமம், அந்த படத்தில பார்க்கும்போது. அழகா இருந்தது. அதில சில சீன்ஸ்ல வந்து ஒரு பைக்லாம் வரும். அப்பதான் பைக்கே இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த காலத்தில. அப்ப வந்து யூஸ் பண்ண பைக் மாரி ஒருத்தர் ஓட்டிட்டு வருவாரு. நல்லாருக்கும் அந்த இது. இத மாரி படத்தில வந்து புரொடக்ஷன் சைடு வந்து சூப்பரா காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தில குறிப்பிட்டத்தக்க நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஜன் அப்பாவா இருப்பார்ல, அவர் தனது அவங்களோட நினைவ இழந்ததுக்கப்புறம் அவரோட ரியாக்ஷன்ஸு, ஆ அதேமாரி அவரு வந்து திரும்ப வந்தாலும், அந்த நோயாளிகள குணப்படுத்த போகும்போது, அந்த தருணங்கள்லாம் ரொம்ப மெச்சூர்டா இருப்பாரு. அந்த இடத்துல எப்படி சொல்றது? ஒரு எக்ஸ்பர்ட் எப்படி இருப்பாங்க? பேச்சு கம்மியா இருக்கும். செயல் கரெக்ட்டா இருக்கும் இல்லையா? அது மாரியான ஒரு அ ஆட்டிட்யூட்ல இருப்பாரு. சூப்பரா இருக்கும். ஆ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து கால் எலும்பு முறிஞ்சு உடைஞ்சு போயிரும். அத டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு ஒண்ணும் சரி பண்ண ட்ரை பண்ணிருவாங்க. பட் இருந்தாலும் நடக்க முடியல, சரி பண்ண முடியலன்ட்டு போயிடுவாங்க. இவர் வந்து குணப்படுத்துவாரு. ரொம்ப அப்படியே இவருக்கு அந்த எக்யூப்மென்ட் எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி இருந்தும் அத எப்படி குணப்படுத்துறாருங்கிற சீன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். கயிற கட்டி வலிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டைய எடுத்து அந்த பேஷண்ட் வாயில வச்சு கடிக்க சொல்லிட்டு, அவனுக்கும் கொஞ்சம் சரக்க ஊத்திட்டு, இவரும் கொஞ்சம் கையில அப்படியே அப்பலாம் வந்து இந்த கையெல்லாம் ரொம்ப கிளீன் பண்றதுக்கு அந்த
சரக்கு பாட்டில்லேயே வந்து அப்படியே கைய கழுவிட்டு, ஸோ இந்த மாரி அ அந்த சீன்ஸ்லாம் வந்து பயங்கர நல்லாருக்கும். சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அ இதே மாரி அ இது இன்னொரு சீன் வரும். அதாவது அ இதாவது அப்பப்ப சின்ன சின்ன எலும்பு முறிவு, சின்ன சின்ன நோய்கள குணப்படுத்திட்டு இருந்தவரு, ஒரு இடத்துல வந்து ஸ்கல்ல ஓப்பன் பண்ணி பிரெயினவே அந்த சைட்ல சர்ஜன், நியூரோ சர்ஜன்ங்கிறத வந்து அவருக்கு வந்து உள்ளுணர்வுல தெரியும். ஸோ, அதுல ஒருத்தவங்கள குணப்படுத்துவாரு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து ஒரு பாட்ஷா படத்துல வர சீன் மாரியே, பாட்ஷா படத்த ஒரு சிம்பத்தியா எடுத்திருந்தா எப்படி இருக்கும்? அது மாரியான ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். இவரு பயங்கர ஃபேமஸான சர்ஜன். ஆனா, அவர் வேலை பார்த்த இடத்துக்கு போவாரு. ஆனா, இவருக்கு தெரியாது. இவரு அங்க தான் வேலை பார்த்தோம். அவர் வந்து ஒரு டாக்டர்ங்கிறதே தெரியாது. அங்க போயிட்டு இன்னொரு டாக்டர் அவர்ட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணுவாரு. இந்த மாரி வந்து, "நீங்க ஒரு பொண்ணுக்கு இந்த மாரி அடிபட்டுருக்கு. நான் நான் வந்து அத ஆப்பரேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து ஒரு தடவ ஓகேவா இல்லையான்னு பார்த்துட்டு போங்க. நீங்க தான் பார்க்கணும்." அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணுவாரு. அவர் ஆக்சுவலா அந்த டாக்டரே ஒரு ஃப்ரெண்டு தான். ஆனா, அவர் அது காமிக்க மாட்டாரு. அ அது ஒரு தனி சீனா போயிட்டுருக்கும். அந்த சீன்லாம் சூப்பரா எடுத்திருப்பாங்க. இது இல்லாம இந்த பொண்ணு கேரக்டர்ல நடிச்சிருக்கிற அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா, அவ்வளோ சைலன்ட்டா, அந்த ஒரு அ முகத்தில அந்த வறுமையும், ஒரு ஒரு சோகமும் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நடுவுல வர லவ், அத வந்து ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு வேணான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்றது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரெக்கவர் ஆயி வரும்போது, இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த தருணங்கள், அதெல்லாம் வந்து இந்த படம் நல்லாயிருக்கும். இந்த நெறையா படங்கள் நம்ம பார்த்துருப்போம்ல. இந்த மாரி பிரிஞ்சிருவாங்க. சின்ன வயசுலயோ, இல்லாட்டி எப்பயோ ஒண்ணு பிரிஞ்சிருவாங்க. பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியா படத்துல வந்து ஒண்ணு சேருவாங்க. அந்த மாரி படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த கேட்டகரியான படம் தான். ஆனா ரொம்ப தரமா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லுவேன். ஆ கண்டிப்பா பாருங்க. இந்த படம் எல்லாத்துக்கும் கண்டிப்பா பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கதையம்சம் உள்ள படத்த பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. கண்டிப்பா பாருங்க. நம்ம இதுக்கப்புறம் புத்தகங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா, தொடர்ந்து படங்களா பார்த்துட்ருக்கோம். புத்தகத்து சைடும் போவோம். ஸோ, அடுத்து ஒரு புத்தகத்தோட சந்திப்போம். ஓகே நண்பர்களே! எல்லாம் சரியாகும். நிம்மதியா தூங்குங்க. நன்றி. வணக்கம்.